சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட் தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்திலிருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம பாஸ்கர் தலைமை தாங்கினார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு பெங்களூரை சேர்ந்த கோவிந்தன் என்பவர், இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வீரரும், மூன்றாவது பரிசு ஆரணை சேர்ந்த வீரரும் பெற்றனர். இப்போட்டியின் சிறப்பாக சென்னையில் இருந்து கலந்து கொண்ட 7 வயது சிறுமி அனாமிகா 10 கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மொத்த பரிசு தொகை ரூபாய் 70,000 வழங்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.